அசோகனுடைய ஜெயரிகி பதிப்பகம் மிக முக்கியமான நல்ல மறுபதிப்பு காணாத புத்தகங்களையும் சில புதிய புத்தகங்களையும் கொண்டு வர்றது மட்டுமில்லாமல் தமிழக அரசினுடைய ஆதரவோடு பல தமிழ் நூல்களை கன்னட மொழிக்கு மொழிபெயர்ப்பதற்கான உரிமையும் வாங்கி கன்னடாவில் தந்தை பெரியாருடைய புத்தகத்திலேருந்து ஆரம்பித்து பல புத்தகங்களை அவங்க கன்னடத்துக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம நண்பர் அசோகனுடைய உற்சாகம் ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அவர் இந்த இன்டர்வியூவில் என்னை ரொம்ப முக்கியமான விஷயங்களெல்லாம் பேச வைக்கிறதுக்கு கடும் முயற்சி எடுத்து என் மனைவி மூலமாகவும் கேட்க வச்சு நிறைய விஷயங்களை பேச வச்சுட்டார். அதுக்காக தேங்க்யூ அசோக். இந்த அவருடைய யூடியூப் சேனலை நம்முடைய நண்பர்கள் வாசகர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது நல்ல ஒழுங்கான விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட யூடியூப்பில் தொடர்ந்து நிறைய ரைட்டர்ஸோட இன்டர்வியூஸ் அவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்துட்டுருக்கோம். அதனால் அவரோட சேனலை நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. கமல் பண்பாட்டு மையத்துக்கு நீங்கள் சமீபத்தில் போய் ஒரு பயிற்சி முகாம் நடத்துறதா செய்தி வந்தது. அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைத்தது? அந்த அனுபவம் எப்படி இருக்கிறது? கமல் பண்பாட்டு மையத்தினுடைய பொறுப்பில் இருக்கிற நண்பர் செல்வேந்திரன் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு இது போல் கமல் பண்பாட்டு மையம் சார்பாக இளம் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு ஒரு பயிற்சி முகாம் ஒன்று நடத்துறதுக்கு கமல் சார் இது பண்ணியிருக்காரு. நீங்கள் இளம் மொழிபெயர்ப்பாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மொழிபெயர்ப்பு பயிற்சி அளிக்க முடியுமான்னு கேட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மொழிபெயர்ப்புக்கு பயிற்சி முகாம் நடத்துறதெல்லாம் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், சில பதிப்பகங்கள் செய்ய வேண்டிய வேலை. இதை ஒரு திரைப்பட நடிகருடைய அமைப்பு பண்ணுறதுன்றது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கமல்ன்ற மனிதரை, அந்த கலைஞரை அறிந்தவர்களுக்கு இது ஒரு விதத்தில் ஆச்சரியம் கூட கிடையாது. அவர் கமல்ஹாசன்றவர் வெறும் திரைப்பட நடிகர் மட்டும் இல்லை அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவருக்கு இலக்கியத்தில் ஆர்வம் இருக்கிறதுன்றதும் தெரிஞ்ச விஷயம். பிக் பாஸ் தொடங்கி அவர் கிடைக்கிற சந்தர்ப்பத்தெல்லாம் அவர் படித்த புத்தகங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்துறதும் தெரிஞ்ச விஷயம். அதனால் ஒன்றும் பெரிய அளவில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படி என்ன செலக்ட் பண்ணியிருக்காருங்க அப்படின்னு கேட்டேன். கமல் சாரே தான் உங்களுடைய புத்தகங்கள்லாம் அவர் வாசிச்சிருக்கார். அவரே தான் உங்கள் பேரை சஜஸ்ட் பண்ணி அவர் மொழிபெயர்ப்பு பயிற்சி தருவாரா அப்படின்னு கேட்க சொன்னாருங்க. மறுபடியும் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. நீங்கள் பேசின சில யூடியூப் உரையெல்லாம் கமல் சார் பார்த்து தான் அவர் கேட்குறாரு. ஐ திங்க் யூ ஆர் த ரைட் பர்சன் அப்படின்னு அவர் சொன்னார். அதுவும் எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். ஐ ஹாப்பிலி அக்ரீட். எனக்கு மொழிபெயர்ப்பை பற்றி பேசுவதற்கு ரொம்ப பிடிக்கும். மொழிபெயர்ப்பை பற்றி எந்த உரையாடலுமே நிகழாமல் இருக்கிற இந்த சூழலில் மொழிபெயர்ப்பு பற்றிய உரையாடல்கள் அவசியம்னு நினைக்கிறேன். முக்கியமான காரணம், இன்னும் கூட மொழிபெயர்ப்பை எப்படி அணுகுவதுன்ற ஒரு பார்வையே வாசகர்கள்கிட்ட இல்லை. நிறைய ரைட்டர்ஸுங்ககிட்டே கூட இல்லை. அதெல்லாம் நிறைய நானே எழுதியிருக்கேன், பேசியிருக்கேன். மறுபடியும் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் தம். யங் டிரான்ஸ்லேட்டர்ஸுங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுன்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஐ லைக் டு டீச். நான் ஒரு ஆசிரியராக ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். எனக்கு தெரிஞ்சதை கற்றுக் கொடுக்குற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வாய்க்கவே இல்லை. நான் படித்தது எல்லாமே இந்த மாதிரி ஒரு டீச்சர் ஆகணுன்றதுக்காக தான். பட் கிட்டத்தட்ட படித்து முடித்து ஒரு 35 வருஷங்கள் கழித்து பயிற்சி கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கமல்ஹாசன் மூலமாக எனக்கு கிடைத்தது. அது ஆஸ் அ டீச்சர் இட்ஸ் அ ப்ரவுட் ஃபேஸ் ஃபார் மீ. இப்போ இது வரைக்கும் நடத்தி பயிற்சி கொடுத்துருக்கிறது எல்லாமே ஆரம்ப கட்ட ட்ரைனிங். இதுக்கு அடுத்த அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ட்ரைனிங் அப்படின்ட்டு அடுத்த கட்டத்துக்கு இப்போ போகணும். அது இட் இஸ் லாங் ஓவர் டியூ. என்னோட வேலைகள் காரணமாக அது தள்ளி போட்டுக்கிட்டு வருது.
ஒரு கமல் சார் என்கிட்ட கேட்டார், அடுத்த லெவல் எப்போ ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு கேட்டார். என் கையில் ஒரு 2 புத்தகங்கள் இருக்கு, இதை முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் எடுத்துங்க. ஓகே ஓகே முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். மேபி செப்டம்பர் அக்டோபரில், மேபி இந்த செப்டம்பர் இட்ஸ் அடுத்த கட்ட இதே பேட்ச்க்கு தான், புது செட்டப் இவங்களெல்லாம் இல்லை. அது முக்கியமாக இந்த கமல் சாரோட நோக்கமே திரைப்பட தொழில்நுட்ப சார்ந்த புத்தகங்களை கொண்டு வர்றதுக்காக தான். அந்த மாதிரியான ஒரு புத்தகங்களை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு, அதை நான் ஃபிக்ஷன்றதோட டெக்னிக்கல் டிரான்ஸ்லேஷன் சொல்லலாம், அதற்கான ட்ரைனிங்காக அடுத்த லெவல் ஆஃப் ட்ரைனிங் இருக்கும். இப்போவே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் கமல் சார் சஜஸ்ட் பண்ணின புத்தகங்களை வச்சு அதை நான் மேலாய்வு செய்து அதை கரெக்ட் பண்ணி அது விரைவில் கமல் மையம் பதிப்பகம் சார்பாக அந்த புத்தகங்கள்லாம் வரும். கமல் சாருக்கு தமிழில் திரைப்பட தொழில்நுட்பம் சார்ந்த புத்தகங்கள் வரல அப்படின்றது ஒரு பெரிய குறையாக இருக்குது. இந்த மொழிபெயர்ப்பு பயிற்சி ஆரம்பித்ததுக்கு முக்கியமான காரணமே அதுதான். அந்த மாதிரியான ஒரு டெக்னிக்ஸ் எல்லாம் தமிழில் சொல்லி இது பண்ணணும் அப்படின்றது தான். அவரே சொன்னார், அவரோட ராஜ்கமலுக்கு வர்ற நிறைய யங் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு தமிழில் புத்தகங்களே இல்லை, அதெல்லாம் தான் கொடுக்கணும் அப்படின்றது தான் நோக்கம் அப்படின்னாரு. அதை என்னுடைய மாணவர்கள் பூர்த்தி செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஜெய்ரிகி அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கும் உண்டான பிணைப்பு எப்படின்னா காலவெளி அப்படின்ட்டு, அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாமே. விட்டல் ராவ் என் வணக்கத்துக்குரிய எழுத்தாளர். தமிழில் நவீன ஓவியம் குறித்து வந்த ஒரே நாவல்னு காலவெளி தான் பல காலமாக இருந்து வந்தது. சீமோகனோட நாவல்லாம் இப்போ விந்தை மனிதன் அதெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் வந்தது. பிகாஸ் ஓவியம் பற்றின ஓவியர்கள் நிறைய தமிழ் நாவல்களில் வந்திருக்காங்க, டிராயிங் மாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, இல்லஸ்ட்ரேட்டர்ஸ் வந்திருக்காங்க. நவீன ஓவியம், ஓவிய உலகம் குறித்து தமிழில் எழுதப்பட்ட ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு படைப்பு காலவெளி. இன்னொன்று, ஆங்கிலோ இண்டியன்ஸனோட லைஃப்பை சொன்ன ஒரே நாவல்னு சொல்லலாம். ஆங்கிலோ இண்டியன்ஸோட லைஃப், அசோகமித்திரன், இன்னும் சில பேரோட சில கதைகள் வந்திருக்கலாம், நாவலில் வந்தது காலவெளி. ஆனால் எந்த காரணத்தினாலேயும் அந்த நாவல் பெரிய அளவில் பேசப்படாமலே இருந்தது. அது இந்த 90க்கு பிறகு வந்த அந்த பூம் இருக்கு இல்லையா, அதாவது நவீன இலக்கியமும் ஜனரஞ்சக இலக்கியமும் ஒன்றா கலந்து இப்போ ஜனநாயகப்படுத்தப்பட்டு விட்ட சூழல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்த நாவல் அது. அதனால் விட்டல் ராவ் காலவெளியெல்லாம் இந்த 90க்கு பிறகான வாசகர்களுக்கு தெரியாமையே இருந்தது. ஸோ ஜெய்ரிகிக்கு முன்னாடி பாதரசம் பதிப்பகத்தில் நண்பர் சரவணன் என்கிட்ட கேட்டப்போ காலவெளி நாவலை மறுபடியும் கொண்டு வரலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அவரும் பெருமுயற்சி கொண்டு வந்தார். ஆனால் ரொம்ப துரதிருஷ்டவசமாக சென்னை பெருவள்ளத்தில் அந்த புத்தகம் ரிலீஸ் ஆன ஒரு சில வாரத்திலேயே குடவுனில் இருந்த அத்தனை புத்தகங்களும் வெள்ளத்தில் போயிடுச்சு. எனக்கு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தின ஒரு இது அது. அதனால் அவரை பாதரசம் சரவணனை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் சொல்லி என்னோட கம்பல்ஷனில் தான் அவரே அந்த புத்தகத்தை அவ்வளோ செலவு பண்ணி கொண்டு வந்தார். அது எனக்கு உறுத்தலாகவே இருந்தது. அதுக்கப்புறம் நண்பர் அசோக் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜெய்ரிகி பதிப்பகம் சார்பாக வந்து கேட்டப்போ மறுபடியும் அந்த காலவெளி நாவலை பற்றி நான் சொன்னப்போ அவர் பயங்கர உற்சாகி. நம்ம ஒன்று சொன்னால் ஒரு 10 செய்வார். நான் காலவெளி ஒன்று சொன்னால் வரிசையாக விட்டல் ராவோட புத்தகங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவர் களத்தில் இறங்கிட்டார். இந்த மாதிரியான அதீத உற்சாகிகள் தான் உண்மையாகவே காரியங்களை செய்பவர்கள். ஜெய்ரிகி பதிப்பகம் ரொம்ப ஆக்டிவாக அவரோட விட்டல் ராவனுடைய புத்தகங்களை எல்லாம் மற்ற
அதிகமாக பிரபலமாகாத புத்தகங்களெல்லாம் அவர் கொண்டு வந்து பண்ணிகிட்ருக்கார். அவருடைய இந்த உற்சாகம் எப்பவும் குறையாமல் இருக்கணுன்றது தான் என்னோட விருப்பம். யாருக்கு அங்கீகாரம் கிடைக்குது, யாருக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படி இல்லை. அங்கீகாரம் அப்படின்றது இன்றைய தேதியில் எத்தனை பேருக்கு அவரோட பேர் தெரிஞ்சிருக்குன்றது தான் அங்கீகாரமா அப்படின்னா இல்லை. படைப்பு எந்த அளவுக்கு நிற்குதுன்றது பொறுத்தது தான். காலவெளியிலேயே ஒரு லைன் ஒன்று வரும், அவனுடைய ஓவியம்லாம் விற்கும், என்னோட ஓவியம் நிற்கும் அப்படின்னு ஒரு வசனம் வரும். அதுதான் அங்கீகாரம் அப்படின்றது. கவிஞர் அபிகிட்ட புதிய பார்வை இன்டர்வியூவில் கேட்குறாங்க, உங்களுக்கு போதிய அங்கீகாரம் கிடைக்கலன்னு ஒரு எண்ணம் இருக்கு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் நான் ஒன்றும் நினைக்கல, அங்கீகாரத்தை வச்சுட்டு நான் என்ன செய்ய அப்படின்னாரு. அது ஒரு உண்மையான கலைஞனுடைய பதில். அது அங்கீகாரத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்ய அப்படிலாம் இல்லை. அங்கீகாரம் இருக்கிறவங்களுடைய புத்தகங்கள் மேபி நிறைய விற்கலாம், ஆனால் விற்கிறதெல்லாம் நல்ல இலக்கியம்னு சொல்லிட முடியாது. சொல்லுங்களேன், இன்னைக்கு தமிழில் அங்கீகாரம் பெற்று இருக்கிற பெயர் பெற்ற எழுத்தாளர்கள் உண்மையாகவே ஒரு 10 வருடங்கள் கழிச்சோ இல்லை அடுத்த தலைமுறைக்கோ பேசப்படுகிற எழுத்தாளர்கள் இருக்க போகிறாங்களா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. புதுப்பித்தனுக்கு அவரோட வாழும் காலத்தில் என்ன அங்கீகாரம் இருந்தது? பாரதிக்கு, சுந்தர ராமசாமிக்கே கூட 90க்கு பிறகுதான் சுந்தர ராமசாமி எவ்வளவு மகத்தான எழுத்தாளர், அசோகமித்திரன் எவ்வளவு பெரிய எழுத்தாளர்ன்றதெல்லாம் தெரிஞ்சது. என்னோட கல்லூரி நாட்கள்ல என்னுடைய கல்லூரி பேராசிரியர்களுக்கு அசோகமித்திரன் யாரு, சுந்தர ராமசாமி யாருன்றது தெரியாது. 90ன்னு ஒரு அடையாளத்துக்காக சொல்லலாம், இன்னும் கரெக்டாக சொல்ல போனா 95க்கு பிறகுதான் தமிழ் பேராசிரியர்களுக்கே இதுதான் நிலைமை. சுந்தர ராமசாமி அசோகமித்திரனுடைய புத்தகங்கள்லாம் 90க்கு முன்னாடி எவ்வளவு வித்தது? எந்த உலக எழுத்தாளரோடும் ஒப்பிடக்கூடிய அந்த மகத்தான எழுத்தாளர்களுக்கு அங்கீகாரம்ன்றது அப்பெல்லாம் கிடைக்காம இருந்தது. இப்போ அவங்க பேர்லாம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கிறது இப்போ இருக்கிற மாறி இருக்கிற சூழல் காரணம். எனக்கு நான் அது ரொம்ப பெசிமிஸ்டிக்காக சொல்றதா கூட நீங்க நினைச்சுக்கலாம். இப்போ இருக்கிற ஒரு டிப்பிக்கல் ஒரு வாசகனை அவங்ககிட்ட சுந்தர ராமசாமி எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ரைட்டர் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா அவன் எந்த அளவுக்கு சுந்தர ராமசாமியை உள்வாங்கி படிச்சு அவன் ரிஃப்ளெக்ட் பண்ணுவான்றது எனக்கு தெரியல. புத்தகங்கள் நிறைய விற்கிறது, ஆனால் தேர்ந்த வாசகர்கள்ன்ற பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, டோட்டல் பாப்புலேஷன் இருக்கிற பர்சன்டேஜ் 90க்கு முன்னே இருந்த மாதிரியே தான் இப்போ இருக்குன்றது என்னோட ஒரு கருத்து. மேபி ஐ கேன் பி ராங், கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், பெரிய அளவுலாம் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த அங்கீகாரம்ன்ற ஒரு விஷயமே அபத்தம். ஆக்சுவலாக பாமுக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் 200 வருஷங்கள் கழிச்சு இப்போ உங்களோட நீங்கள் படிக்கப்படுவீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு. 200 வருஷம் கழிச்சு நானே இருக்க போகிறதில்ல, நான் இல்லாத நேரத்தில் என் புத்தகங்களை யார் படித்தா என்ன, படிக்கலன்னா என்ன? இதில் சாஸ்வதம்ன்றதே ஒன்றுமே கிடையவே கிடையாது. எவ்வளோ மகத்தான ஓவியங்கள் இலக்கியங்கள்லாம் தீக்கரையாகி இருக்கு, வெள்ளத்தில் அடித்து போயிருக்கு, கரையான் அடித்து போயிருக்கு. இந்த ஒரு படைப்பினுடைய சாஸ்வதத்திலாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது அப்படின்வார். ஒரு ரைட்டர் காலங்காலமாக நிலைச்சு நிற்கணும்னு நினைச்செல்லாம் எழுதுறதே கிடையாது. இட் ஷுட் ஹேப்பன். ரைட்டர் he should stand on his own. அவனுடைய படைப்பின் பலத்தால் அவன் நிற்கணுமே தவிர மற்றவர்களுடைய பாராட்டுகளாலேயோ அங்கீகாரத்தாலேயோ கிடையவே கிடையாது. ஜி. குப்புசாமி அவர்களுக்கு பிடித்த தமிழ் மொழிபெயர்ப்பாளர், ஏதாவது ஒரு மொழிபெயர்ப்பு புத்தகம்? என்னுடைய மொழிபெயர்ப்பு ஆசான் ஆர். சிவகுமார். நான் பல இடத்துல நான் சொல்லிட்டு இருக்கிறது, தமிழில் நிறைய அற்புதமான மொழிபெயர்ப்பாளர்கள்லாம் உண்டு. எனக்கு என்னுடைய நண்பரும் ஃப்ரெண்ட் கைடு அப்படின்னு சொல்லக்கூடிய சா. தேவதாஸ் ஆரணியிலேயே ஒரு 25 வருஷம் இருந்திருக்கார். என்னுடைய அவரோட நான் உட்காந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிலாம் பேசிட்டுலாம் இருப்பேன். அவர் எனக்கு ஒரு மொழிபெயர்ப்பில் கடைப்பிடிக்க வேண்டிய பல விஷயங்களை எனக்கு அவர் சொல்லியிருக்கார். அவர் சுகுமாரனுடைய மொழிபெயர்ப்பை பற்றி இப்போ சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் கூட நான் பேசியிருக்கேன். சுகுமாரன் ஒரு அடிப்படையில் ஒரு பிரதான கவிஞர். அவர் மொழிபெயர்ப்புகளும் பண்ணியிருக்கார், ஆனால் மொழிபெயர்ப்புகளை ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்கார். தமிழை நேர்த்தியாக செஞ்ச மொழிபெயர்ப்புகள் சுகுமாரனுடையது. அதனால் எனக்கு தமிழில்
டிரான்ஸ்லேட் பண்ணின புதுமை பித்தன்லேருந்து பாரதியாரோட டிரான்ஸ்லேஷன்ஸ், பாரதியார் தாகூரோட கதைகள்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார். புதுமை பித்தனுடைய மொழிபெயர்ப்புகளுடைய டோட்டல் பேஜஸ் அவர் சொந்தமாக எழுதின கதைகளோட அதிகம். அது தெரியுமா? புதுமை பித்தன் சொந்தமாக எழுதின கதைகளோட சைஸை விட அவர் மொழிபெயர்த்த கதைகள் அதிகம். அதாவது மொழிபெயர்ப்பு குறித்த ஒரு பெரிய அவேர்னஸ்லாம் இல்லாத, தியரிஸ்லாம், மாடர்ன் தியரிஸ்லாம் இல்லாத காலத்திலேயே மிக அற்புதமாக டிரான்ஸ்லேட் பண்ண, சொன்ன மாதிரி என்னுடைய ஆசான் கானாசுவை இந்த ஸ்ட்ரிக்ட் சென்ஸ் ஒரு டிரான்ஸ்லேட்டர்னு சொல்கிறத விட நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி அவர் ஒரு பரிந்துரையாளர். அதன் பிறகு என்னுடைய கல்லூரி காலத்திலிருந்து மொழிபெயர்ப்பு நூல்களாலேயே நான் வளர்க்கப்பட்டவன். அதற்கு முக்கியமான காரணம் எங்கள் ஊருக்கு அடிக்கடி வருகிற அந்த வேன், நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் வேன். அந்த என்னுடைய பள்ளி காலத்தில் அப்புறம் கல்லூரி காலத்துலேயும் பாக்கெட் மணிலாம் எங்கள் வீட்டில் தந்ததில்லை. ஆனாலும் கையில் கொஞ்சம் காசு சேரும் இல்லை எப்படியாவது. அந்த காசெல்லாம் சேர்த்து வைக்கிறதே அந்த நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் வேன் வர்றதுக்காக தான். அந்த ரஷ்ய 19ஆம் நூற்றாண்டு மேதைகளுடைய மொழிபெயர்ப்பு நூல்கள் இருக்கு, அதை மொழிபெயர்த்த தர்மராஜன், கிருஷ்ணய்யா, அது ஒரு லாங் லிஸ்ட். அவர்கள் எல்லோரும் எனக்கு குரு, தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். எழுத்தாளர் சார்வாகன், அவரை பற்றி நீங்கள் அடிக்கடி பேசிகிட்டே இருக்கீங்க, எழுதிட்டு இருக்கீங்க. அவரை பற்றி உங்கள் அனுபவங்கள்? எங்கள் ஊருக்காரர், எங்கள் ஊருக்காரன்றதால மட்டும் இல்லை, சரி சொல்லிக்கலாம். சார்வாகன்றவர் அதிகமாக யாராலையும் பேசப்படாமல் இருக்கப்போ எங்கள் ஊருக்காரரை பற்றி நானே பேசலைன்னா எப்படி? சார்வாகன் ஹரி ஸ்ரீனிவாசன்ற பெயரால் உலகம் முழுக்க அறியப்பட்டிருக்கிற ஒரு டாக்டர், சர்ஜன், ஹேண்ட் சர்ஜன். இன்னமும் ஸ்ரீனிவாசன் டெக்னிக் அப்படின்னு மருத்துவ மாணவர்கள் ஹேண்ட் சர்ஜரியை பற்றி படிப்பாங்க. அவர் பண்ணது ஆர்த்தோபெடிக்ஸில் அவர் எஃப்ஆர்சிஎஸ் பண்ணார். 2 எஃப்ஆர்சிஎஸ் பண்ணின ஒரு டாக்டர். ஆரணியில் இது போல் 2 எஃப்ஆர்சிஎஸ் பண்ண ஒரு டாக்டர் இருந்தாருன்னோ, பத்மஸ்ரீ அவார்டு வாங்கின ஒருத்தர் ஆரணிக்காரன்னோ ஆரணியில் இருக்கிற யாருக்குமே தெரியவே தெரியாது. ஆரணியில் இப்படி ஒரு எழுத்தாளர் இருந்தாருன்றதும் தெரியாது. அவர் வாழ்ந்த அந்த தெருவிலேயே நிறைய பேருக்கு தெரியாது. அவர் அவரோட குடும்பமும் எங்கள் குடும்பமும் ரொம்ப நெருக்கமான, ஏன்னா சார்வாகனுடைய சகோதரர்கள்லாம் எங்களுக்கு நல்ல பழக்கம். சார்வாகனுடைய தம்பி கர்னல் ரமணி ஹரிஹரன் எங்கள் அப்பாவோட கிளாஸ்மேட். கர்னல் ரமணி ஹரிஹரன் தான் ஐபிகேஎஃப் முதல்ல வழிநடத்தி சென்ற இராணுவ அதிகாரி. டாக்டர் ராஜன் ஹரிஹரன் ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ரிக் சர்ஜன். அவர் மோகன் ஹரிஹரன்லாம் எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப பழக்கமான நெருக்கமானவர்கள். இந்த குடும்ப நட்பு உறவை தாண்டி சார்வாகன் அப்படின்ற ஒரு மகத்தான எழுத்தாளர், அவர் ரொம்ப முக்கியமானவர். அவர் அதிகமாக எழுதினவர் கிடையாது. அவர் எதுவும் நாவல்லாம் எழுதலை. கொஞ்சம் ஒரு நாவல்னு ஒரு கொஞ்சம் பெரிய நாவல்கள், சிறுகதைகள் வந்துருக்கு. அவரோட தொழில் காரணமாக அவர் அதிகமாக எழுதினதில்லை. அவருடைய பெருமை வெறும் எழுத்தை தாண்டி அவர் எவ்வளோ ஒரு மகத்தான மனிதர்ன்றதையும் சேர்த்து சொல்லணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். அதற்காகவே இந்த முதல்ல ஆரணியில் அவர் படித்த ஸ்கூல்லேருந்து ஆரம்பித்து இப்படிப்பட்ட ஒரு மகாபெரிய மனுஷன் இந்த ஊரில் வாழ்ந்திருக்காருன்றத சொல்கிறதுக்காகவும், ஆரணி ஜனங்களுக்கு திரும்ப திரும்ப சார்வாகனை பற்றி சொல்லி இப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம ஊரில் இருந்தார் அப்படின்றத சொல்கிறதுக்காகவும் தான் அது ஒரு தொடர் முயற்சி. அது மக்கள் மறந்து கொண்டே இருப்பார்கள், நாம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுபோல தான் சார்வாகனுடைய பல கதைகளை நாங்கள் அச்சிட்டு ஆரணி மக்கள்கிட்ட எல்லாம் கொடுப்போம். அதில் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஏன்னா ஆரணி அவரோட கதைகள் அநேகமாக எல்லா கதையிலையும் வர்ற ஊராக இருக்கும். ஆனால் ஆரணின்ற பேரை யூஸ் பண்ணவே மாட்டார், சின்னூர் அப்படின்னு தான் எழுதுவார். ஆனால் ஆரணின்ற இடத்துல மட்டும் சின்னூர்னு போட்டுருவார். ஆனால் ஆரணிக்கில் இருக்கிற பகுதிகள்லாம் அப்படியே இருக்கும். கன்றாயம்மேடு, சூரியகுளம், பீக்குட்டை, கோட்டை, எல்லாமே கோரி, இது எல்லாமே சார்வாகன் கதைகளில் வர்ற விஷயம்தான். ஆரணி சுற்றி இருக்கிற வடுகு சாத்து, சேவூர், ராட்னமங்கலம் மாதிரியான கிராமங்கள்லாம் அவரோட கதைகளில் வரும். அதுவே எங்கள் ஊர் மக்களுக்கு நம்ம ஊர், நம்ம பகுதிகள்லாம் வருதே, பையூர்லாம் வருதே அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக படிப்பாங்க.
ஸோ இது போல யார் அவர் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக தெரிஞ்சுக்கணும் வருவாங்க. அதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதனால் சார்வா அவர் வாழும் காலத்தில் அடையாத வெளிச்சத்தை இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். அவ்வளோதான். ஜி குப்புசாமி ஒரு சிறந்த கதை சொல்லி, அது எனக்கு தெரியும். எப்போ ஜி குப்புசாமி அவர்கள் வந்து ஒரு கிரியேட்டிவான ஒரு ஒர்க்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? மொழிபெயர்ப்பு அல்லாத ஒரு ஒர்க். டிரான்ஸ்லேஷனே ஒரு கிரியேட்டிவ் ஒர்க்கு தான். அப்படி இல்லை. அதாவது நான் என்னோட கல்லூரி தினங்களில் நிறைய கவிதைகள், நிறைய சிறுகதைகள்லாம் எழுதியிருந்தேன். 2 நாவலை எழுதி பாதியிலே நிறுத்தியிருக்கேன். நான் எழுதிட்டு இருந்தவன் தான். என்னன்னா, எனக்குள்ள இருந்த ஒரு விமர்சகன் அல்லது ஒரு அசஸர் இருந்தது தான் முக்கியமான காரணம். ஏன்னா நான் எழுதின கதைகளை பார்க்கும்போது, நான் ஆரம்பத்துலேருந்தே நான் ஒரு ஒரேஷியஸ் ரீடர். நான் எழுதுறதும் படிக்கிறதும் பேரலாக நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம். நான் என்னோட வாழ்க்கை எனக்கு அனுமதித்த அனுபவங்கள் இருக்கு இல்லையா, அதை தொடர்பாக வச்சு, அதை அடிப்படையாக வச்சு நான் எழுதுகிற கதைகள் எதுவுமே நான் படிக்கிற கதைகளுடைய தரத்துக்கு நிகரானதாகவோ அல்லது நெருங்கக்கூடியதாகவோ இல்லை. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு பெரிய வாழ்க்கை அனுபவமும் இல்லாமல் நான் எப்படி ஒரு ஜெயகாந்தன் மாதிரியோ அல்லது ஒரு அசோகமித்திரன் மாதிரியோ ஒரு கதை எழுத முடியும் அப்படின்னுட்டு நான் எழுதுறதெல்லாம் நிறுத்திட்டேன். இன்னொன்று, வண்ணதாசன்ற என்னுடைய கல்யாணி அண்ணனுடைய கதைகளை படிக்கும்போது நான் எழுத நினைக்கிற கதைகள் எல்லாத்தையுமே கல்யாணி அண்ணன் எழுதுகிறார். நான் எழுதுகிற மாதிரியே எழுதுறார். நான் ஏன் எழுதலாம் அப்படின்னு எனக்கு தோணும். எனக்கு அதனால எனக்கு எழுதவே தோணலை. அதோட ஆனஸ்ட்லி எனக்கு சொந்தமாக எழுதுறத விடவும் நான் படித்த புத்தகங்களை மற்றவர்களுக்கு சொல்கிறது எனக்கு அதிகமாக பிடிச்சிருக்கு. இன்னமும் கூட எனக்குள்ள எழுதப்படாமல் இருக்கிற 2 மிகப்பெரிய நாவல்கள் இருக்குது. அதை நான் எழுதுவேனான்னு தெரியாது. அது சில பேர்கிட்ட நான் அந்த நோண்டி கேட்டப்போ சில பலவீனமான தருணங்களில் அந்த நண்பர்கள்கிட்ட அந்த நாவல் எதை பற்றினதுன்னு நான் சொன்னப்போ அவங்க கண்கள் விரிய, ஐயோ அதை எழுதுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. தெரியல, அது நான் படைப்புன்றது அதுவாக வெளியே வரணும். சில சிறுகதைகள் அதுபோல் என்கிட்ட இருந்து பீரிட்டு இப்போ கூட ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சிறுகதை என்கிட்ட இருந்து வந்துருச்சு. காலச்சூழலில் கூட வந்துருக்குது. அதுபோல் இட் ஷுட் ஹேப்பன். தெரியல, அதுக்காக நான் முனையவில்லை. அவ்வளோதான். அதுவாக வந்தால். ஓவியர் அப்படிங்கிற முகம் ரொம்பவே பிரபலமாகாமல் போச்சு. அதில் உங்களுக்கு ஏதாவது? உண்மையில் சொல்லப்போனால் டிராயிங் தான் என்னுடைய முதல் காதலாக என்னோட பள்ளி காலத்துலலாம் இருந்தது. என்னுடைய ஸ்கூல் டேஸில் டிராயிங் மாஸ்டர்ஸுடைய செல்ல மாணவனாக நான் இருந்தேன். என்னோட பல டீச்சர்ஸ்லாம் நான் ஒரு டிராயிங் மாஸ்டராக தான் போவேன்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பல டீச்சர்ஸ் போர் அடிக்கிறப்போ ரஃப் நோட்டில் கிளாஸ் எடுக்கிறப்போ அந்த ஆசிரியர்களை அப்படியே நான் வரைவேன். சில பேர் பார்த்து சில ஆசிரியர்கள்லாம் என்னை பெஞ்ச் மேல் நிற்க வச்சு அடித்து பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை வாத்தியாரை கேலி பண்ணான்ட்டு அவரை வரைஞ்ச படத்தோட ஹெச்எம் ரூம் கூப்பிட்டு போனாங்க. நல்ல வேலை எங்கள் ஹெச்எம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான அவர் என்னை அடித்து துவைச்சிட்ருப்பார். நல்ல வேலை அவர் இல்லை. அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர் கிட்ட காமிச்சப்போ என்னோட அதிர்ஷ்டம், நல்லா வரைஞ்சிருக்கானே இவன் அப்படின்ட்டார். ஸோ தப்பிச்சேன். அந்த கூட அழைச்சிட்டு போன வாத்தியாருக்கு ரொம்ப ஏமாற்றமாக போயிடுச்சு. ஸோ உங்களை பற்றி ஒன்றும் கேலியாலாம் ஒன்றும் போடலை, நல்லா வரைஞ்சிருக்கான் உங்களை அப்படின்ட்டார் அவர். அதுக்கப்புறம் ஆசிரியர்களை படம் வரையறது தான் நான் நிறுத்திட்டேன். ஜோக்ஸ் அபார்ட். எஸ், எனக்கு ஆரம்பத்துலேருந்து நான் ஓவியன்னு நான் நினைக்கிறேன். ஓவியன்னா ப்ரஷில் வரையணும். அது என்னவோ எனக்கு ப்ரஷில் வரைகிறதே எனக்கு, நான் அதை ட்ரை பண்ணல. நான் பென்சிலில் வரைவேன். அப்புறம் பாயிண்டிலிசம் அப்படின்ற மாதிரி இது இல்லையா, அந்த இதில் புள்ளிகள். அப்புறம் இந்தியன் இங்கில் என்னோட காலேஜ் டேஸில் எனக்கு மிகவும் பிடித்தமான முகங்களெல்லாம் நான் வரைஞ்சிருக்கேன். மிகவும் பிடித்தமான முகம்னா டிம்பிள் கபாடியா, அர்ச்சனா, அஃப்கோர்ஸ் காந்தி, தாகூர், எங்கள் பாட்டி, இவர்களெல்லாம் நான் வரைஞ்சிருக்கேன். அது
என்னோட பாட்டியை வரைஞ்சது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். 95 மே 1ஆம் தேதி எங்கள் பாட்டி காலமாயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடித்தமான, ரொம்ப உலகத்திலேயே என்னை அதிகமாக நேசித்த ஒரு ஜீவன். அவங்க இறந்த உடனே அடுத்து அந்த இது நடக்கும் இல்லையா, அந்த காரியம்லாம் நடக்கும். அப்போது பூஜைக்கு ஒரு பாட்டியோட பெரிய படம் ஒன்று வேணும் அப்படின்னு தேடினப்போ நான் எங்கள் அப்பா கிட்ட நான் வரைஞ்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் போய் எங்கள் பாட்டியோட ஒரு சின்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வரைய ஆரம்பித்தோம். பெருசாக ஒரு பெரிய கார்ட்போர்ட் ஷீட்டில். அது என்னன்னா, நான் ரொம்ப நிதானமாக நான் ஆஃபீஸுக்கும் போயிட்டு வந்து நான் ஆஃபீஸ்லேருந்து வந்து நிதானம் வச்சுட்டு இருக்கப்போ எங்கள் அப்பா பொறுமை இல்லாமல் ஃபங்க்ஷன் வந்துருச்சு. அந்த ஃபோட்டோவை பெரிதுபடுத்தி வச்சு பூஜைலாம் நடத்தி முடிச்சிட்டாங்க. ஆனால் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மாடியில் நான் தனியாக அந்த படத்தை, எங்கள் பாட்டியோட படத்தை வரைஞ்சிட்டு இருக்கும்போது, இது ரொம்ப ஒரு ஒரு இரி எக்ஸ்பீரியன்ஸ். ஐ குட் ஃபீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மை பாட்டி அரௌண்ட் மீ. எங்கள் பாட்டி கிட்ட போனாலே அந்த வெத்தலை விபூதி சேர்ந்த ஒரு ஸ்மெல் ஒன்று வரும். எங்கள் பாட்டி கிட்ட இருந்தாலே அதுதான் வரும். எப்போ வர வெத்தலை போட்டுருப்பாங்க, விபூதி அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த வெத்தலையும் விபூதியும் சேர்ந்த ஒரு கலந்த எங்கள் பாட்டிக்கான அந்த ஸ்மெல் நான் படம் வரைகிறப்ப என்னை சுற்றி இருந்துக்கிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட நான் ஒவ்வொரு நாளும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து டைம் இருக்காது. நான் அப்போல்லாம் நான் கேம்ப் போயிட்டு ராத்திரி 8 மணிக்கு மேலே தான் வருவேன் வீட்டுக்கு. வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வரைவேன், அப்படியே வச்சுட்டு போயிடுவேன். இதே போல் கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் வரைஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வரைஞ்ச எல்லா நாட்கள்லையும் என்னோடய பாட்டி என் பக்கத்துலேயே தான் அந்த வாசனையாக பரவி இருந்ததை நான் உணர்ந்தேன், சின்சியர்லி. அதுக்கப்புறம் அந்த படத்தை வரைஞ்சி முடிச்சுட்டு எடுத்தும் போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்மெல் வரல. ஸோ அந்த படம் எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சமான ஒரு படம். அப்புறம் நான் ஏன் வரையலைன்னா, கூட வரையலாம். திடீர்னு சில வருஷங்களுக்கு முன்னாடி என்னோட நண்பர் சேகுவாரா படம் தனக்கு வேணும் அப்படின்னு கேட்டார். அவருக்கு சேகுவாரா ஒரு பெரிய பல வருடங்கள் கழித்து என்கிட்ட இருந்த இங்கு அந்த ட்ராயிங் பென் எல்லாமே இதுவாகிட்டு இருந்தது, ட்ரை ஆகிட்டு வரைகிறதே நிறுத்தி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ரொம்ப நாள் பல வருஷங்கள் ஆகிடுச்சா வரைஞ்சி அப்படின்னு எனக்கே தயக்கமாக இருந்தது. அவர் இல்லை எனக்கு சேகுவாராவை நீங்கள் வரைஞ்சி கொடுக்கணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் வரைஞ்சேன். பரவாயில்ல, அந்த ட்ராயிங் அப்படியே என் கையில் இன்னும் இருக்குன்றது தெரிஞ்சது. நண்பருக்காக அந்த சேகுவாராவை வரைஞ்சி நான் கொடுத்தேன். அது எப்போவுமே இருக்கும், அது எப்படி திடீர்னு போயிடும்? போகாது. எவ்வளோ வேலை தான் பண்ண முடியும். உங்களுக்கு விட்டல் ராவ் பிடிச்சது ஏதோ ஒரு காரணமா? பெரிய அவர் ஒரு ஓவியர், நீங்களும் ஒரு ஓவியர். ஏன்னா நீங்க 2 பேரும் பேசுறத நான் விட்னஸ் பண்ணேன். அதை பத்தி ஒரு சில அனுபவங்களை சொல்லுங்களேன். ஏன்னா அது அடிப்படையில் நானும் சொல்லிக்கிற மாதிரி இல்லாட்டி கூட ஏதோ ஒரு சோட்டா ஓவியன் அப்படின்றதால, விட்டல் ராவும் ஒரு ஓவியர் அப்படின்றதால, விட்டல் ராவ், ஒரான் பாமுக், குந்தர் கிராஸ் இது போல ஓவியராகவும் இருக்கிற எழுத்தாளர்கள் மீது எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட் உண்டு தான். குந்தர் கிராஸனுடைய ஷோ யுவர் டங் அப்படின்னு ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது. அவர் கல்கத்தாவில் குந்தர் கிராஸ் தெரியும். குந்தர் கிராஸ்க்கு கல்கத்தா 2வது ஊர் அது. அங்கே உலகத்தினுடைய மிகவும் செல்வ செழிப்பான நாடு ஜெர்மனி. அங்கேருந்து கல்கட்டாவுக்கு வந்தப்போ அந்த கல்கத்தானுடைய சேரி, ஏழ்மை அதெல்லாம் பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஆனாலும் அவருக்கு கல்கத்தா ரொம்ப பிடிச்சி போகுது. அந்த கல்கத்தாவில் இருக்கிற உயிர்ப்பு, அந்த ஆன்மா, அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ அவர் மனைவி கிட்ட சொல்கிறார், நான் கல்கத்தாவிலேயே என்னோட காலம் முழுக்க கழிக்க போகிறேன்லாம் சொல்லி பயமுறுத்துறாரு அவர். அந்தளவுக்கு அவர் அந்த மாதிரி ஒரு கல்கட்டாவில் அப்போ தெரியும், அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவர் ட்ராமில் போவார், சாதாரண ஜனங்களோடவே சுற்றி வந்துட்டு இருப்பார். உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் அவர். அவர் ஒரு சாதாரண ஒரு ஃப்ளாட்டில் அவர் தான் எழுதிக்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு அவரால் எழுத முடியாமல் போயிடுது. கல்கட்டாவில் ரைட்டர்ஸ் பிளாக் மாதிரி. அவரால் என்ன ட்ரை பண்ணாலும் எழுதவே முடியல. என்ன தன்னால் இனிமேல் எழுதவே முடியாதோன்ற மாதிரி ஒரு பயந்து இருக்கார். ஜன்னலுக்கு வெளியே கல்கத்தாவினுடைய சேரி, அந்த லேண்ட்ஸ்கேப் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ எழுதவே முடியாமல் இருக்குது. திடீர்னு அவருக்கு அது எழுதிட்டு இருந்த டைரியிலேயே, அவர் எழுதினதுக்கு மேலேயே
இம்பல்சிவாக வரைய ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அந்த டைரியில் அவர் வரைய ஆரம்பித்த உடனே இந்த ஸ்லூசஸ் காட் ஓப்பன். அது வரிசையாக அந்த அந்த நோட் புக்கில் வரைஞ்சிக்கிட்டே இருக்கார். வரைஞ்சிக்கிட்டே இருந்தப்போ திடீர்னு சில வரிகளும் வருது. அந்த வரைஞ்ச ஓவியங்கள் மேலேயே எழுதுறார். அந்த ஷோ யுவர் டங் அப்படின்ற அந்த புத்தகம் குந்தர்காசனுடைய கையெழுத்தில் அந்த ஓவியத்தில் அப்படியே ஸ்கேன் பண்ணி அந்த இருக்கும். அது அஃப்கோர்ஸ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோட இருக்கும். ரொம்ப முக்கியமான புத்தகம். விலை ரொம்ப அதிகம். எங்கேயாவது செகண்ட் ஹேண்டாக இருந்தால் கூட, செகண்ட் ஹேண்டில் கிடைச்சா கூட வாங்கலாம். இங்கே இல்லை ஆர்வம் இருக்கிறவர்கள் அமேசானில் அது இருக்குது, அது வாங்கலாம். ரொம்ப காஸ்ட்லி அந்த புக். அது ஒரு காஃபி டேபிள் புக் மாதிரி தான் இருக்கும். அதனால் ஓவியர்களாக இருக்கிற எழுத்தாளர்கள் மீது எனக்கு உண்மையாகவே எனக்கு ஒரு ஈடுபாடு உண்டு தான். என்னோட மனைவி நர்மதாவும் ஒரு ஓவியர். பெயிண்டிங்கோட எனக்கு ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் பாண்டேஜ் உண்டு. இசை நிறைய உங்களுடைய பதிவுகளில் இசையை பற்றி பார்க்குறோம். நீ எப்படி இசை ரசிகன்? இசை ரசிகன், ஓவிய ஆர்வலன், இலக்கியவாதி, இது எல்லாம் கிடையாது. எல்லாம் ஒன்று தான். கலை ரசனைன்றது எல்லாமே சேர்ந்தது தான். மியூசிக் அப்படின்றது பிறந்ததுலேருந்தே இருக்கிற ஒரு விஷயம்தான். அதுக்கான காதுகள் நமக்கு இருக்கணும், அவ்வளவுதான். எனக்கு ஐ எம் நாட் அ ட்ரெயின்டு மியூசிஷியன். எனக்கு ராகம்லாம் தெரியவே தெரியாது. இசையை ரசிக்க தெரியும், அதுக்கான இருக்கு, அவ்வளவுதான். சின்ன வயசுல இருந்தே ஆரணி மாதிரியான சின்ன ஊரில், அதுவும் என்ன மாதிரியான ஒரு குடும்ப சூழலில் இருக்கவங்களுக்கு கர்நாடிக் மியூசிக்லாம் தெரியாது. ரேடியோ தான், ரேடியோவில் சினிமா பாட்டு தான். சினிமா பாட்டுகள் தான் இசைன்னு கேட்டு வளர்ந்த சூழல் தான் எனக்கு இருந்தது. அபூர்வமாக எங்கள் அம்மாவுக்கு சின்ன கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க கர்நாடிக் மியூசிக்லாம் சிதம்பரத்தில் இருந்தப்போ அவங்களுக்கு ஓரளவு ஷி வாஸ் அ ட்ரெயின்டு கர்நாடிக் சிங்கர். அவங்க ஆல் இண்டியா ரேடியோவில் கேட்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கில் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. வாய்ப்பாட்டை விடவும் இயல்பாகவே அந்த ஃப்ளூட்டு, அடிக்கடி குஞ்சுமணி லீலாவெல்லாம் கேட்பாங்க அவங்க. அபூர்வமாக மாலியோட புல்லாங்குழல் கச்சேரிலாம் ரேடியோவில் வரும். ஆனால் புல்லாங்குழலை விடவும் அந்த சின்ன வயசுலேயே என்னை ரொம்ப கட்டி போட்ட ஒரு நாதம்னா வீணை. அந்த வீணையோட அந்த சவுண்ட், அந்த சவுண்டுன்னு சொல்கிறதே தெய்வ குத்தம்னு தோணுது. அது அந்த சவுண்டுன்னே சொல்ல முடியாது. அது ஒரு அது ஒரு டிவைன் மியூசிக். அது என்னவோ நான் மேபி தெரில, ரொம்ப ரொமான்டிக்காக சொன்னால் போன பிரிவில் நான் பலாமரமாக இருந்திருக்கலாம். ஒரு ஈவனை என்னோட உடலே ஒரு வீணையோட பகுதியாக இருந்திருக்கலாம்னு தோணுது. வீணை அப்படின்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எனக்கு ரொம்ப உயிரோடு கலந்த ஒரு விஷயம். எந்த ஒரு சினிமா பாட்டுலேயும் கூட வீணையோட அந்த ஸ்ட்ரிங்ஸ் கேட்டாவே டக்குன்னு அந்த இடத்துக்கு மனசுக்கு போயிடும். அது ராஜாவோட மியூசிக்கில் காயத்ரி ஆரம்ப காலத்தில் நிறைய படத்தில் காயத்ரிக்கு திருமணமாகி அவங்க சினிமா பாடல்களுக்கு வாசிக்கிறத நிறுத்துற வரைக்கும் ஆரம்ப கால இளையராஜா பாட்டுங்க பலவற்றில் காயத்ரியோட வீணை இருந்திருக்கு. அதன் பிறகு பல வருஷங்கள் கழித்து மறுபடியும் இந்த வைதேகி கத்திருந்த சமயத்துலலாம் வேற வீணை ஆர்டிஸ்ட்லாம் ராஜாவோட மியூசிக்கில் வந்திருக்காங்க. மலையாள பாடல்களில் எப்போவுமே வீணைக்கும் புல்லாங்குழலுக்கும் நிறைய இடம் உண்டு. இப்போ வரைக்கும் வித்யாசாகர் வீணையை அதிகமாக பயன்படுத்துவார். வீணைன்றதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மயக்கம் உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் வீணை, காயத்ரி, சிட்டிபாபுலாம் இசை கலைஞர்கள் அல்ல, நான் போற்றி வணங்கும் தெய்வ உருக்கள். இளையராஜா வெறியன் அப்படின்னு சொல்லலாமா? இளையராஜாவோட ரசிகன், வெறியெல்லாம் இல்லை, கலை வெறியோடலாம் அணுகவே முடியாது. இளையராஜா ஒரு மாபெரும் இசை மேதை. அவருடைய இசை அப்படின்றது வெறும் காதுக்கு இனிமைன்றதை தாண்டி நம்முடைய ஆன்மாவில் கலந்த ஒரு விஷயமா இருக்கிறது தான் ராஜாவனுடைய ஸ்பெஷாலிட்டி. அந்த ராஜாவனுடைய இசையோடு பர்சனலாக நம்ம கனெக்ட் ஆகிறோம் இல்லையா, அதுதான்.
அது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது இசையெல்லாம் விவரிக்கவே முடியாது. ஜானகிராமன் அவரோட கதைகள்ல இசையை எவ்வளோ எழுதியிருக்காரு. இசையை அனுபவிக்கிறத எழுதுவார். இசையை ஜானகிராமன் மாதிரியான ஒரு மேதையால கூட டெக்னிக்கலாலாம் சொல்லவே முடியாது. அது எப்படி சொல்ல முடியும்? அது ஒரு அது ஒரு அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது எழுத்துல சொல்ல வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது. அது உணரப்பட வேண்டிய விஷயம். It has to be felt. It has to be heard. இளையராஜாவுடைய இசை அப்படின்றது உணர்வு சம்பந்தப்பட்டது ஒரு விஷயம். எந்த ராஜாவோட சாங்கும் எனக்கு அந்த பாட்டை நான் முதல்ல கேட்ட சந்தர்ப்பத்தோட கனெக்ட் ஆகி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அல்லது அந்த பாட்டோட சில சம்பவங்கள் சேர்ந்திருக்கலாம், அப்படி வரும். அதுபோல் நிறைய சொல்லலாம். அது சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி இந்த ராஜாவனுடைய சாங்ஸுங்க வெறும் சினிமா பாட்டுன்றதை தாண்டி என்னோட வாழ்க்கையோட ஒரு பகுதியாகவே கூட இருந்திருக்கு. அது உதாரணம் சொல்லப்போனால் நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். சட்டுன்னு சொல்லணும்னா ஒரு ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷனோட ஆடிட், ரொம்ப கந்தரகோலமான ஒரு அக்கௌண்ட்ஸ், அந்த தப்பும் தவறுமா போட்டு அந்த கணக்கை நேர்படுத்தவே முடியாமல் ஆடிட்டர்களுக்கு மட்டுமே அனுபவிக்கக்கூடிய சித்திரவதை அது. அந்த ஆஃபீஸில் எங்கிற மண்டையை உடச்சிக்கிட்டு ஆஃபீஸ் டைமே கூட முடிஞ்சு போச்சு. என்னால் அந்த கணக்கை நேர் செய்யவே முடியல. அப்புறம் எப்படியோ பார்த்து அப்புறம் அந்த பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் வச்சு அன்கேஷ் செக்கெல்லாம் வச்சு ஒரு வழியாக ரெக்கன்சைல் பண்ணி முடிக்கிறதுக்கு 7:15 மணி ஆயிடுச்சு. கடுமையான தலைவலியோட வெளியே திருவண்ணாமலையிலேருந்து ஆரணிக்கு பஸ் ஏறுறேன். அவ்வளோ அந்த பஸ் ஸ்டாண்டில் காஃபி குடிச்சிட்டு பஸ் ஏறணும்னு நான் நினச்சிக்கிட்டு ஆட்டோவில் இறங்குறேன். கரெக்டாக ஆரணி பஸ்ஸு கிளம்பிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பஸ்ஸு கிடையாது. அதனால் காஃபி குடிக்காமே அந்த பஸ்ஸில் ஏறிட்டேன். ஏறி உட்காந்து தலை வெடிக்கிற மாதிரி வலி. அந்த நேரத்தில் என்னோட வாக்மனை வச்சு பாட்டாவது கேட்கலான்னு, சாதாரணமாக தலை இடின்னு இடிக்கிறப்ப பாட்டு கேட்டால் தலைவலி இன்னும் அதிகமாகும். ஆனால் எனக்கு அது மியூசிக்ன்றது ஒரு அருமருந்து, எனக்கு தெரியும். அதனால் வாக்மன் இயர்ஃபோனை போட்டுட்டு ஃபோனில் ஏதோ ஒரு பாட்டுன்னு நான் செலக்ட் பண்ணால், அப்போது அந்த பூவரசன் படத்தில் வர்ற அந்த ராசாத்தின்ற அந்த பாட்டு வந்தது. யூ ஒன்ட் பிலீவ். அந்த பாட்டு முடியறதுக்குள்ள எனக்கு தலைவலி போயிட்டு. எத்தனை பேர் இதெல்லாம் நம்புவீங்கன்னு தெரியாது. ஸோ அதை நான் ரிப்பீட் மோடில் போலூர் வரைக்கும் கேட்டுட்டு போனேன். ஐ காட் ரிஃப்ரெஷ். காஃபியே தேவையில்லை. ஜென்சியின் குரல். ஜென்சி என்னோட கல்லூரி தினங்களில் என்னுடைய கற்பனை காதலியின் குரலாக இருந்த ஒரு குரல் அது. எப்படின்னா, அந்த கல்லூரி காலத்தில் நம்ம பார்க்காத நமக்கு ஒரு கம்பேட்டிபிளான ஒரு காதலியை எல்லாருக்குமே கற்பனையில் இருப்பாங்க இல்லையா? உண்மையான மனுஷ பிறவியில் ஒரு பொண்ணை காதலிக்கிற அளவுக்கு தைரியம்லாம் எனக்கு இல்லை. கற்பனையில் தான். என்னோட கற்பனை காதலிக்கு உருவம் ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி உருவத்தில் ஜென்சியோட குரலோட ஒரு கற்பனை காதலி எனக்கு உண்டு. அது எதுவும் தப்பாக எதுவும் நினைக்க வேண்டாம். அந்த ஜென்சியோட குரல் உண்மையில் இப்போ எல்லாம் ஜென்சி எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அந்த 78, 79 ஜென்சி அந்த சமயத்தில் பல பேர் கிண்டல் அடிச்சிருக்காங்க. இது என்ன இது குரல் இது அப்படின்ட்டு. ஜானகி போலவோ சுசீலா மாதிரியோ ஸ்பஷ்டமான குரல் கிடையாது. அந்த குரலுடைய மொழிபெயர்ப்புல உச்சரிப்புல கொஞ்சம் நேசல் இது இருக்கும், ஒரு மலையாள வாடையெல்லாம் அடிக்கும். ஜென்சி இப்போ ஆராதிக்கப்படுகிற அளவுக்கு வந்த காலத்துலலாம் ரொம்பலாம் இல்லை. அது எனக்கு நல்லா தெரியும். ஜென்சிக்கான புகழே அவங்க ரிட்டையர் ஆகி போனதுக்கு பிறகு இப்போதான் ஜென்சின்னு பல பேர் உருகிட்டு இருக்காங்க. பாட வந்த காலத்தில் அந்த பாடல்கள்லாம் பயங்கரமாக ஹிட் ஆயிருக்கு. அது எப்படின்னா, ஜென்சியோட சக்ஸஸ் ரேட் வேற எந்த சிங்கருக்குமே இல்லாதது. இளையராஜா அப்போ எனக்கே தோணும், ஜென்சியோட குரலை ரொம்ப ரசிக்கிறவர் இந்த உலகத்திலே நானும் இளையராஜாவும் மட்டும்தான் அப்படின்னு தோணும். எப்படின்னா, ஒரு படத்தில் 5 பாட்டுன்னா ஒரே ஒரு பாட்டு மட்டும் ஜென்சிக்கு இருக்கும். ஆனால் அந்த பாட்டு தான் ஹிட் ஆகிருக்கும். இப்போ ஜென்சிக்கிட்டே நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் பாடின பாடல்கள் இந்த டோட்டல் இதில் ஹிட்
ஆகாத பாட்டுன்னு ஒன்று கூட இல்லவே இல்லை. எல்லா பாட்டுமே ஆல்மோஸ்ட் எல்லாமே ஹிட் ஆயிருக்கு, சூப்பர் ஹிட் ஆயிருக்கு, ஹிட் ஆயிருக்கு. அப்புறம் ஒரு சில பாடல்கள் பிரபலமா இருந்திருக்கு. தெரியாம அப்ஸ்கூரா போன பாட்டுன்னு ஒன்று கூட கிடையவே கிடையாது. இந்த மாதிரியான ஒரு சக்சஸ் ரேட் எந்த சிங்கருக்குமே கிடையவே கிடையாது. ஜென்சி அதன் பிறகு எனக்கு மிக நெருங்கிய நண்பரானதும் என்னுடைய புத்தகத்தை அவங்களே வந்து கோயம்புத்தூர் புக் ஃபேரில் ரிலீஸ் பண்ணதும், இளையராஜா பற்றின என்னோட புத்தகத்தை இது பண்ணதும் ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். ஜென்சியோட குரலில் இருக்கிற அந்த இன்னசென்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு தெய்வீகத்தன்மை இருக்கும். அந்த விழாவில் கவிஞர் சுகுமாரன் ஜென்சியை தெய்வீக ராகினி அப்படின்னு விழித்தார். அதுதான் ஜென்சிக்கான கரெக்டான அடைமொழி, அதுதான் தெய்வீக ராகினி. உங்க இணையரும் ஒரு மொழிபெயர்ப்பாளர், எழுத்தாளர், ஓவியர் அப்படின்னீங்க. அவங்களுடைய புத்தகத்தை படிச்சுட்டு விமர்சனம் பண்ணுவீங்களா? அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போதே பண்ணுவேன். நான் பண்ணாதது அவங்களோட கவிதைகளை. ஏன்னா எனக்கு கவிதை என்னோட ஏரியா கிடையாது. பேசிக்லி ஷீ இஸ் அ போயட். அவங்க கவிதைகளை முதல்ல காமிப்பாங்க, அதை பற்றி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அது கவிதைன்றது நான் 2 கையும் தூக்கி சரணாகதியாகி கவிதை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவேன் சேஃபாக. அது ஒரு விதமான தப்பித்தல் தான். அது கவிதைகளை நான் பெரும்பாலும் நான் அனலைஸ்லாம் பண்ணுறதே இல்லை. நான் ஒரு உரைநடை மைந்தர். எஸ், ரொம்ப நல்ல சில கதைகள்லாம் அவங்க எழுதியிருக்காங்க. சில கதைகளுக்கு நான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். சில கதைகளுக்கு நானும் சில முடிவுகளை சஜஷன் சொல்லியிருக்கேன். என்னுடைய எந்த சஜஷனும் தேவைப்படாமலேயே ரொம்ப அழகாக எழுதின கதைகளும் அவங்களுக்கு உண்டு. மொழிபெயர்ப்பை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய கைட் பண்ணுவேன். எஸ், ஷீ இஸ் நாட் அ நேச்சுரல் டிரான்ஸ்லேட்டர். உங்களுக்கு கவிதையும் கதை எழுதுறதும் இயல்பாக வர்ற மாதிரி மொழிபெயர்ப்பு கிடையாது. அது என்னை பார்த்து அப்புறம் நான் பண்ணுறதுனால அவங்களும் பண்ண ஆரம்பித்த ஒரு விஷயம். அந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு மொழிபெயர்ப்பாளருக்கு இருக்க வேண்டிய ஒரு குண அமைப்பு இருக்கு இல்லையா, அது ஒரு எல்லாருக்கிட்டையும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது அந்த விஷயத்தில் நான் அவங்கக்கிட்ட மாற்றிக்க சொல்லியிருக்கேன். ஷீ இஸ் அ ஹார்ட் ஒர்க்கர். அவங்களுக்கு ஒரு இயல்பான மொழிபெயர்ப்பாளராக இல்லாவிட்டாலும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணி சரியாக பண்ணணுன்ற இதில் முனைப்பாக இருப்பாங்க. அந்த விதத்தில் ஷீ இஸ் அ வெரி குட் டிரான்ஸ்லேட்டர். உங்களுடைய அடுத்த இன்னும் வெளிவர போகக்கூடிய புத்தகங்கள் ஏதாவது எழுதிட்டு இருக்கீங்களா? ஆகஸ்ட் 15 என்னோட 2 மொழிபெயர்ப்பு நூல்கள் வெளிவர போகுது. ஷகி பெயின், அந்த டக்ளஸ் ஸ்டுவர்ட்டோட நாவல், அப்புறம் ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட பிரேவ் நியூ வேர்ல்டு. இந்த 2 தவிர நான் சாகித்ய அகாடமிக்காக அருண் ஜோஷியோட அந்த லாஸ்ட் லேப்ரின்த்ன்ற நாவலை டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பியிருக்கேன். இறுதி புதிர்பாதை அது அப்ரூவ் ஆகிட்டுது. சாகித்ய அகாடமி விரைவில் புத்தகமாக வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வரும்னு தெரியாது எனக்கு. இப்போ இந்த பேட்டிக்கு நீங்கள் வரலன்னா அநேகமாக நான் இன்னைக்கு ஒரு புக்கை முடிச்சிருப்பேன். அந்த மாதிரி இன்னும் ஒரு 5 பக்கம் இருக்குது. அருண் ஜோஷியோட இன்னொரு நாவல், த ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் பில்லி பிஸ்வாஸ். இன்னைக்கு நண்பர் அசோக் வந்திருக்கிறதால இன்னைக்கு இதை முடிக்க முடியாது. மேபி நாளைக்கு நான் முடிப்பேன்னு நினைக்கிறேன், இன்ஷா அல்லாஹ்.